அப்பா இது எதுக்காக நீங்க தேங்காய் சொல்றாங்க? ஆடி 1ஆம் தேதி மட்டும் எதுக்காக தேங்காய் சொல்றாங்க? ஒரு அரக்கன் தலை இன்னைக்கு வெடிக்குதான். சத்தமா சொல்கிறேன். ஈஸ்வரன் தொட்டு அடிப்பான். அவன் தலையில் கையை வச்சு தலை வெடிக்கிறதுக்கு வரம் கொடுப்பாரு. யார் தலையில் கையை வச்சாலும் அவங்க தலை சுக்க வெடிச்சு போயிருந்தீங்க. சரி உன் தலையிலே நான் கையை வச்சு பார்க்குறேன், நீ தானே வரம் கொடுத்தேன். சுக்கா போகுதுன்னு அந்த தலையில் கை வைக்க போகல. அப்போ ஓடியே இப்படி ஓட்டமாக ஓடுவார். ஓடி ஒரு ஈக்கலில் போய் அந்த ரூம் எடுத்து பூந்துக்குவார். அப்பயும் விட மாட்டான். அந்த ஊத்தலை விட்டோம் சாயம் போயிடும். அப்பவும் விட மாட்டான். அப்புறம் என்னடா வம்பா போச்சு அப்படின்ட்டு மகா கட்டினது ஒரு பொண்ணா ரூபம் எடுத்து மோகினியா கிட்ட வருவாப்ல. இவன் அதை மறந்துட்டு இந்த பொண்ணு மேலே ஆசை வச்சிருவான். கிட்ட விடுவான் பொண்ணுக்கிட்ட. அரக்கன் வந்தவொடனே அவர் சொல்லுவார், நீ காடு மூட அங்கே இங்கெல்லாம் அலைஞ்சிய திரிஞ்சிட்டு வந்துருக்குற, என்னை தொடக்கூடாது. எங்கேயாவது தண்ணி இருக்கிற இடத்துல போய் குளிச்சுட்டுவான் தலையோட, அப்புறம் தான் என்ன பிடிக்கணும் அப்படிங்கிறது. அவன் எங்கெங்கேயோ சுற்றி பார்ப்பான். அவருக்கே தெரியாத ஒரு இடமும் தண்ணி இல்லாத பண்ணிட்டாரு. ஐயோ எங்கேயுமே தண்ணி கிடைக்கலைங்க அப்படிமா. அப்படின்னோடனே எங்கேயுமே கிடைக்கலையா, ஒரு மாட்டு குழாம்புல கூட நான் ஊண்டு ஒட்டிக்கிட்டு இருந்தால் கூட சரி, அதை அப்படி தடவி உன் தலையில் தடவிட்டுவான் போதும் போல. இவன் இப்படியாப்பட்ட வரம் வாங்கினவனு அவனுக்கு தெரியாது. சரின்ட்டு போய் ஒரு இடத்துல நான் ஊண்டு தண்ணி கிடக்கு குட்டையா மாட்டு மூத்திரம் விட்டு அதை அப்படி தடவி தலையில் கையை வச்சிருவான். தலை அப்படி வெடிச்சு சுக்க ஓடிவான். அவன் தலையை ஆமாம். அப்புறம் வரம் வாங்கியிருக்கான்ல அது மாதிரி யார் தலையில் கை வச்சாலும் வெடிக்கணும். யார் தலையில் கையை வச்சானாலும் வெடிச்சுப்பான். அப்படி அது வாங்கியிருக்கிறாங்க. அதுக்காக தான் இந்த ஆடி வாங்க இந்த தேங்காய் சுட்டு இது வெடிக்கும் டப்புன்னு. அப்பா இங்க பாருங்க, சொல்றதுக்கு முன்னே வெடிச்சிருச்சு. சரி விடு, அது நெத்திர வெடிச்சு கூட அது என்ன பண்ண விடு. இல்லை நீங்கள் சுடும்போது தானே வெடிக்கிறீங்க, சுடுறதுக்கு முன்னே வெடிச்சிருச்சு. அப்பா சின்ன பிள்ளைல சுடுவீங்க? நாங்களாம் சின்ன பிள்ளைல வளமண்டியில் இருக்குல்ல, ஏரி கொட்டை இருக்குது. கொட்டை கொஞ்சம் ஏரியில் அந்த ஏரியில் கொண்டு போய் ஒட்டம் போய் செத்த போட்டோன்னா போகிறான். அதெல்லாம் தின்னு போய் வீட்டிலேயே போட்டுட்டு போய் அங்கே சுடுவோம். வீட்டில் எல்லாம் போட்டுட்டு போய் தேங்காய் மட்டும் சுற்றோட தூக்கி போய் அங்கே சுட வேண்டியதுதான். இதுதான் கையில் பிடிச்சிக்க. நீங்கள் பெரிய பெரிய வெள்ளமாக இருக்கீங்க. முன்ன மாதிரிலாம் வந்து இது கிடையாது. நீ எவ்வளோ நேரம் செஞ்சினாலும் அவனுக்கு தக்கன போய் தான் தெரிஞ்சுது. அப்படியே என்ன அம்மாவில் அதான் ஆத்திரம் தான். ரொம்ப கொடுமை நான் நானும் திட்டி சளிச்சு போச்சு. கேட்க மாட்டேங்கிறதா. எல்லாரும் செய்யும்போது அது மட்டும் என்ன பண்ணும்? எல்லாரும் போகலான்னா கூட தெரியாது. 1 மணி நேரம் செஞ்சுட்டு போகலாம் அப்படின்பா தெரிஞ்சுது. கொத்தங்காய் போட்டுக்கலாம். 3 lakhs வெடிச்ச கைக்கு ஒரு கை தான் வச்சுக்கீங்களா? அப்போ தண்ணி மேலே போட்டுக்கணும். தண்ணியா? தண்ணி எல்லாத்துலேயுமே அதிகமாக நல்லா வேகும்.
சூப்பராக இருக்கும். அது அரிசி போட்டால் கூட வேகும். இன்னும் கொஞ்சம் போடு சாமி. தொடரான் எடுத்துக்குவேன். பாப்பாத்தி பீஸ் ஊற்றி இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாங்க. நான் சொல்லு. என்ன கண்டாய் ஈரட்டே கட்டிச்சு. ஏதாவது பாம்பு வச்சிருந்தா தெரியுமா என்ன? ஆயெல்லாம் மாட்டாங்க. வண்டிக்காரன் வண்டிக்காரன் முடியுமா? எத்தனை மணி காட்டுறது? ஏ தத்தோய் 2 காட்டலாம். சரி நீ வந்து 2 காட்டுவா குடியா அவராண்டா. ஆமாம் 2 தான் பண்ண முடியும். 3 மூணு எப்படி தான் பண்ண முடியும்? காட்டுற கூட வரலாம். காட்டுறேன். போய் நீ என்னமா ஃபயர் பண்ணிட்டு இருக்க? சால்லாம் அப்படி விடாத பிடிச்சிக்கு போகுது. நான் வச்சுட்டேன் அதில். நானும் இப்போ வச்சிடுறேன். இந்தாண்ட வா, இங்க இருந்து இப்படி காட்டு. காட்டு இந்தாண்டு வாங்க. அப்படி நின்றுங்க சார். போ வையா, அது மேலே வையே. வச்சிடுறா தம்பி, அப்படி வச்சிடுறா. மேலே காட்டு. அதெல்லாம் இப்போ வெந்துக்கண்ட வைடா. வச்சுட்டு கூட தூரம் வந்துடலாம்னு நினைக்கிறேன். ஒன்று மட்டும் கொஞ்சம் சேஃப்டியாக வச்சிருக்கணும். எப்போ யார் முன்ன அடிக்க போகுதுன்னு தெரியலையே. என்னம்மா இப்படி அண்ணல் ஒரு இது. ஐயோ ஏடாச்சு இல்லே விட்டியாடா அதுலயே. யோ என்னையா எல்லாம் புடிங்கி வெறும் குச்சை மட்டும் எடுத்து வர. நான் என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் பிடிக்காத வேணுமோன்றா அதை நல்லா வெந்தா தீஞ்சுதான் நல்லா இருக்கும். விடு சரி. இவ்வளவு கையில தான் எடுக்கணும். கை இருக்குல்ல. கிட்ட நிக்க முடியல பிள்ளை. மூஞ்சியை வெந்து போட மாட்டுக்கு. செரு போட்டிருக்கல. தேங்காய் தூக்கி போடுமா? ஏமா தேங்காய் தூக்கி அதிலே போடுங்க. தள்ளி விட்டான். அது பத்தாதுமா. அது அதில் ஒரு பக்கம் இருக்கான். இந்த தூக்கி போட்டுக்குமா. மூஞ்சி மூடிக்குதா? வெந்து போட மாட்டுக்கு மூஞ்சி பாரு. இதுவே எனக்கு அனல் அதிகம் தான் நினைக்கிறேன். இங்கே அப்படிதான் கிடது. நடுமத்துல வச்சிருந்தா ஃபுல்லா எரியல. என்ன இப்படி அடிக்குது சாமி? இந்தாடா தம்பி. இரியா அவ்வளவுதான் அம்மி போகுது. நாங்க எப்படி தேங்காய் சுரன் பாத்தீங்களா? சுரன் நேரம் ஓடிட்டு முன்னாடி போட்டு வந்துட்டோம். வந்தவொடனே கண்ணெரிக்கிட்டான். இப்படி எடுத்துக்கலாம். தேங்காய் தான் கிடக்கும். அவன் மட்டும் எப்படி எடுப்பான்? தீட்டு விடல. தீஞ்சது நல்லா இருக்கும். ஓடுதான் தெரியும். அம்மா அஞ்சு மணி எடுத்து போன் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். சுட்டுறது இல்லை. அம்மா வந்து ஒரு நிமிஷம் சுட்டுச்சே இல்லையா? குச்சி மட்டும் வரையில. அது ஏன் குச்சிடும்? அம்மா அது நீ தூக்கி போடுமா. நல்லா இருக்கும். குச்சியோட தூக்கி வச்சிருக்கலாம். மூஞ்சில மூடிக்குமா. அது அனல்ல நின்று சருவ கிடக்குல. புடிச்சுக்குமா இல்லையா? அவுத்துக்கே நெருப்பு. நான் தள்ளியே உள்ளமா. அப்படி எப்படி நெருப்பு சத்த
எரிஞ்சு போனா உள்ள வெறும் தேங்காய் அடிக்கலாம். இப்ப நானும் சொல்லிட்டு இருக்கேன் கண்ணாடி மாதிரியே இருக்குது தேங்காய் ஊத்து தாத்தா உள்ள தேங்காய் ஊத்தாதீங்க. தேங்காய் ஊத்தாதியா வேற வெந்துட்டு அப்புறம் போயிடுச்சுன்னு வச்சுக்க. இது அமைச்சுக்கலாம் அப்புறம் 2 கூட கொண்டாந்து இதுதான் என்னன்னு இருக்காங்க அங்கெல்லாம் ஊத்துல பாப்பா. குச்சி எல்லாம் வெந்து போய் தேங்காய் எங்கன்னு தெரியாது. ஐயோ இவ்வளோ அனல போட்டா எப்படி தான் பிடிப்பீங்க? இந்த பாரு அவ பாரு முக்காடு போட்டுட்டா பாரு. அம்மா இங்கே பாரு தேங்காய்வா ஆயா எப்படி எடுத்துட்டு வருங்க. ஆமா வைமா வேவட்டு நல்லா தள்ளிடுமா அது வேவட்டா. எங்க பாப்பா தேங்காய் போட்டுங்க? தீஞ்சாதான் நல்லா இருக்கும் தேங்காய். எல்லாம் யூத்துக்குள்ளே வச்சிருக்கீங்களா தேங்காயா? ஆமா சரி சரி விடு விடு. அந்த நெருப்பு தள்ளி விட்டா வெந்துக்கும். இன்னும் வேவல பார்த்தா நல்லா அடியில நெருப்பு மேலே தள்ளி. நான் சொல்றேன் அதுல ஒரு மட்டை ஒன்று வச்சா போதும். ஏ அப்பா அனல் தான் சரி மாதிரி. அந்த தேங்காய் தான் வேவல தள்ளி விடல. அடியில வேவல மேலே மட்டும் இருந்துச்சு. அப்பா மூஞ்சி அப்படியே எரியுது தூரமா இருக்கும்போது இது நீ கிட்ட வைக்கிறது எப்படி? ஏய் பட்டா சோறான் தலை வெடிக்க போகுது. யார் தான் முன்ன வெடிக்கணும் பாருங்க. பாப்பா தான் வெடிக்கலையா? மதனே அந்த நெருப்பு அந்த தேங்காய் தள்ளி விடுறோம். இன்னொரு தேங்காய் நான் இங்கே தள்ளி விடு என்கிட்ட. ஏன் இங்கே தள்ளி விடுப்பியா? அப்படி எந்த போது பிடிச்சி சுடுற அளவுக்கு இல்லையே. இன்னைக்கு வச்சு போட்டா பரவாயில்ல. ஏதாவது அதில் இருந்திருந்தா கூட செத்துருக்கோம் இங்கே. இவ்வளோ அனல்ல எங்கே போவோம்? அதெல்லாம் எதுவும் இருக்காது. மழை கீழே பெஞ்சதா ஏதாவது மழை பெஞ்சா தான் போகும். அண்ணாக்குள்ள போட்டு எடுத்து போவோம். டேய் 2 பேர் எதுக்கு வர்றீங்க? சரி வான் தலையிலே நான் வச்சு பார்க்கறேன்னா அந்த வரம் கொடுத்தாங்க ஈஸ்வரன் தலையில போய் ஒரு தேங்காய் தாண்டா இருக்குது முழுசா. அது உடஞ்சிச்சு. அதெல்லாம் காஞ்ச பிச்சு பாப்பா. ஆமா வெடிச்சிச்சு அது உடஞ்சிருச்சு. அண்ணன் கொஞ்சம் எடுக்க முடியும். அதெல்லாம் பச்சை குச்சா வெட்டணும். மா ஏதாவது எடுத்துருவா நான் எடுத்து போறதுக்கு. மரத்துல எடுத்துட்டு போக முடியுமா? உருண்டுட்டு விழுந்துறாது. இருமரம் இருக்கு. உருண்டுட்டு விழுந்துறாது. பிடிக்க முடியுமா? நம்ம எடுத்து தானே போறோம். சாம்பலோட சேர்த்து அப்படியே அள்ளி போட்டுறலாம். வருஷம் வருஷம் குச்சி இந்த பிடிச்சி சுட்டுட்டு இருப்பான். திருப்பி திருப்பி காட்டி அப்படியே போட்டு வந்துருச்சு. அப்ப என்ன பண்ணுவோம்? அடியில போட்டு அடியில வச்சிரும். மட்டையை போட்டு கொளுத்து அப்பயே என்ன குச்சி எல்லாம் இதாகாது. குச்சியோட எடுத்து என்ன பண்ணுவோம்? சாம்பலே அடிச்சுமா. எங்க பச்சை குச்சியா வெந்துருச்சலாம். எங்கடா பச்சை குச்சியால வெந்துருச்சு. அப்புறம் காஞ்சி வச்சு என்ன பண்ணுவோம்? ஆறு இருக்கா? ஒண்ணு கூட எரியல கொட்டாயிச்சு. ஆமா அந்த அளவுக்குலாம் அனல் இல்ல. கொட்டாங்குச்சிலாம் எரிஞ்சு ஒண்ணு கூட வாசனையே வரல. வெடிக்கவே இல்லை. கொட்டாங்குச்சியில எரியவே இல்லை. நீ வேணா கூட பாரு பாரு ஒரு பக்கம் இன்னும் கொஞ்சம் அரைக்காங்க இருக்கணும். ஓகேவா பாரு. எது வேவலன்னு இருக்கா புட்டு பாரு. கொட்டாங்குச்சி வெடிச்சு இங்க கொண்டா அந்த பேட்டரி கொண்டா இங்க. இங்க பாரு இங்க ரெண்டா போயிட்டு ஒன்னு கொண்டா. ஏய் கீழ கொட்டிடா வாடா வாடா. இங்க பாரு. ஏய் நெருப்பு இருக்கு கீழ பாத்து கால வை. இங்க பாரு கொட்டு கீழ கூட போட்டு வரா தான் வரும் அது. போட்டு வரமா. இங்க பாப்பா. தம்பி அந்த கரண்ட் நான் பாத்து எங்கடா வெடிச்சு விட்டா. ஒன்னு ரெண்டா வெடிச்சு போச்சு. அப்படி சத்தனா நான் குளிச்சிட்டு வரேன். அம்மா தண்ணில கை வச்சு எடுத்து போடுங்க. எல்லாம் வெடிச்ச போச்சு இந்த பிளேஸா. அப்புறம்
அக்கா என்னப்பா அப்படி தூக்கி தூக்குடா ஒண்ணு பண்ணாது எடுத்து போறா. தப்புனா இன்னும் 2 தேங்காய் இருக்கு. நெருப்புல கால வைக்காதடா. வெடிச்சு போச்சு அங்கே போகிறோம். செருப்பு போட்டுருக்காங்க எல்லாம் 1 2 தான் வெடிக்கல. எல்லாம் வெடிச்சிச்சு போட்டது. அத வெல்ல இதுல எப்பறம் உங்களுக்கு எல்லாமே வெடிச்சு போச்சு. அப்ப இவங்க போட்ட அனல் என்னடா செம்ம அந்த பக்கத்து செம்மன் இல்ல. அம்மா முன்னே வெளியில தூச்சு தேங்காவை. இல்ல அது வெந்திருக்கும் இல்ல. அது வெடிச்சிச்சு. எல்லாம் வெடிச்சு போச்சு. அம்மா அப்படியே சல்லுன்னு எடுத்து கீழ போட்டுமா. முடியெல்லாம் கீழ போட்டு. முடியெல்லாம் கீழ போட்டுரு. எல்லாமே வெடிச்சு போச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சூப்பரா அழகா தேங்காய் எத்தனை தேங்காய் சுட்டாச்சு. எல்லாம் வெடிச்சிருக்கா? சாமியா இருக்கு. வாங்க சாப்பிடலாம். நாங்களும் லைட் போட்டு ஆன் ஆகும். அது ஆன் பண்ணு. ஆன் பண்ணது கொண்டு ஆன் பண்ணு. அப்ப அங்க வந்து ஆன் பண்ணு கேமரா டாட் மாதிரி எடுத்துறியா? எது எடுத்தாலுமே வரி தெரியும் ஆனாச்சே. எடுத்து வைங்க. அப்ப அது பாரு போட்டோல வைக்கிறேன். அவ அது போட்டோல வெச்சா அது இத ஆயிடும். போட்டோ எடுக்கும்போது ஆன் ஆயிடும். போட்டோ எடுக்கும்போது ஆன் ஆயிடும். பத்தி லூஸ் மாதிரி கட்ட பண்ணாதான் அங்க வெளிச்சிட்டு போகுதுன்னு சொல்றேன். எல்லாம் சாம்பல் கடியில இருக்கு. நம்ம 5 தேங்காய் தான். 5 தானே? எடுத்துக்கலாமா? அம்மா நான் கொண்டா இருக்கட்டும் நிச்சி. சொன்னா ஒரு தாட்டி கேக்குது. பல்லு சட்டை வேற. அவ்வளவுதான் தெரியாது. இருட்டுல தெரியாது. வெளிச்சத்துக்கு எடுத்துட்டு போனா என்கிட்ட எல்லாம் சட்டம் ஏறி பேசி உட்காந்துருக்கீங்க. வர வர உனக்கு வாய் ரொம்ப நீண்டிட்டே போயிடுது. அடிக்கிறா கண்ணு அது. உங்களதுல வெட்டிச்சா? எல்லாமே அனல் அதிகம். தட்டா முடியல நீ போடு தட்டா. மூடியே காணு. மூடியே காணு. முடியவே காணுமா? பாத்த முடியல பிரிஞ்சு போச்சலாம். வாசம் நல்லா வருது தட்டா. இந்த வாசம் நல்லா வருது தட்டா. எங்களுக்கு ஒண்ணு கூட வாசமும் வரல நாத்தமும் வரல. உங்களுக்கு நான் முத்தன காயிட்டா. இன்னொன்று இருக்குதுங்க. எல்லாம் பிஞ்சு தான்டா இதுவும். ஒண்ணே ஒன்று மட்டும் தான் முத்தோண்டு. உள்ள போட்டு தட்டி எரி. தேங்காய்க்கு இப்போ சாமி விழானல காய்ச்சல் வந்து மாட்டுது. சும்மாவா இது மத்த நல்ல சுட்டு திங்க வருமா யோசனை? அனல் கம்மியாக தான் தெரிஞ்சு கொள்ளாது. அப்படிதான் கைக்கு தான் சுடுவோம். தூரமான காட்டிக்கலாம். அது எரிதா கிட்ட ஒரு தேங்காய் பெருசா இருக்கும். இன்னும் கூட ஏதாவது போட்டு நீங்கள் கூட வெந்திருக்கோம். நம்ம வேற ஏதாவது வேவிக்கிறது இருந்தா என்னத்தை பத்தி வெறும் தேங்காய் மட்டையோட போட்டிருந்தா கூட வெந்திருக்குண்ணே. மட்டை வெந்து உள்ள வெந்துக்கும். வெறும் தேங்காய் இருக்குல்ல, ஆமா நெத்து தேங்காய், அதை போட்டுன்னா சுட்டு சூப்பரா இருக்கும். காலையில் திங்கிறதுக்கு அது தண்ணியோட பொங்கி வெளிய உடைச்சிடு. அது அந்த மட்டை எரிஞ்சிடும். மட்டை எரிஞ்சு காயோட எடுத்துக்கலாம். நல்லா இருக்கும். செம்மையா இருக்கும். சாமி வந்து கீஞ்சே போடும். எடுத்துக்க வேண்டாம். கொஞ்ச நேரம் வந்து இப்போ எல்லாம் இருந்தால் எடுத்துக்க வேண்டாம். இவ்வளோ அளப்பற போட்டு அது பாட்டில் என்னத்தை பிடிச்சாங்க. நான் துணியாவது அலசி காய போட்டுருந்தேன். ஒன்றும் இல்லை. நான் இங்கே பாருமா நான் என்ன எவ்வளோ நேரத்துக்கு செஞ்சால் தான் வரும். அப்படியே ஏறிட்டுமா தண்ணி ஊற்றி அனுப்பிடணும். தண்ணி ஊற்றி அனுப்பிச்சிடலாம். பக்கத்தில் வைக்க கட்டு வைக்க கட்டு இல்லை. கீப்பில் பறைய பிடிச்சணும். அங்கே பார்த்துட்டா எல்லாம் காஞ்சே போச்சு. 4 காலை கொட்டிடும். சேர்த்துட்டு போலாமா? எடுத்துட்டு ஹாய் முடிச்சு சொல்லு. என் ஹோம்ஒர்க்கே இல்லை. இல்லை சொல்லுவேன். குச்சியோட சுட்டு எடுத்துட்டு போவோம். வருஷம் அனல் அதிகமாக இருக்கும். தேங்காய் தண்ணி வருஷம் குச்சியோட சுட்டு எப்படி எடுத்துட்டு போவோம். இந்த வருஷம் பாருங்க அனல் அதிகமாக இருக்கும். குச்சி தனியாக வெடிச்சு தேங்காய் தனியாக வெடிச்சு. இன்னும் ஒரு வேலை எடுத்துக்கணும். இதை பாருங்க. முன்ன காமிச்சிட்டாங்க. யாருது அத்தை இதா? நாத்தனார் தான். அவங்க நாத்தனார் தான். ஆமா அவங்களுக்கு. அவங்க யாருன்னு கொஞ்சம் காட்டுறீங்களா? அவங்க எங்க அண்ணி. அங்க போய் சுட்டு அம்மா உள்ளல வெந்திருக்குமாமா? அவ்வளோ வேகாத கூட.
சின்ன சின்னதாக அரி காடு மாடு அறியாது ஒன்று ரெண்டு இது பண்ணி நாங்கள் வேவல மாட்டுக்குமா அது அவ்வளோதான் பிஞ்சிக்காய் வேவாதா இல்லை நல்லா இருக்கும் சரி இன்னும் இன்னும் சாமிக்கு மட்டும் தான் சாப்பிடுவான் நீலகண்டன்ட்டியா நான் கும்பலாமா வாட உனக்கு ஃபர்ஸ்ட் ஆயா உங்க அப்பா ஆயா மட்டும் கொடுக்க மாட்டியா அந்த அம்மா கூட வச்சிருக்காங்க இப்படியே மறிஞ்சு சாமி கும்பிடுவாங்க அப்படி ரெண்டா அரைஞ்சு கும்பிடுமா உள்ள சாங்க இருக்கு ரொம்ப சாமி கும்பிடுக்குள்ள ஓடுற சாப்பிட்டு போகலாம் சாமி கும்பிட்டு சாப்பிட்டு போகலாம் தேங்காய் பக்கம் சரி உள்ள ஒரு ரவுண்ட் இருக்குது சீக்கிரம் இது வந்து மணி 9 மணி ஆச்சு டைம் கொடுங்க சாமி கும்பிடு யோ வா அம்மா தைரா இல்லை தைரா வாயை க்ளோஸ் பண்ணுறதா ஈ பூண்டு கேட்டுங்க அப்படியே ஆன் பண்ணுங்க பாப்பா கம்மியாக இருக்கு எங்கே வேணும் இறந்தாங்க ஒன்று கூட நெத்து தாங்க ஒன்று கொடு நெத்துக்காயா எது நெத்துக்காயா நெத்துக்காய் இதெல்லாம் இறந்தாங்க என்ன தட்டு இல்லை இன்னும் தட்டு இல்லை